நான் ஒன்றுமே பண்ணல சார். சார், சாரி டு சே திஸ். நீங்கள் பழைய சிதம்பரம் மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க. இந்த கேஸ் முடிஞ்சிச்சு சார். இந்த கேஸ் இப்போ முடியாது அரவிந்த். இவன் கொலைகாரன் இல்லை. மறுபடியுமா? சார் சார் நான் ஒன்றும் பண்ணல சார். எனக்கு ஒன்றும் தெரியாது சார். தெரியாது சார். தெரியாது சார். தெரியாது சார். அரவிந்த், அந்த ஆட்டோக்காரன் சொன்ன மாதிரி ஒரு டெட் பாடி வச்சுக்கிட்டு யாராவது சுற்றிக்கிட்டே இருப்பாங்களா? அவன் ஒரு சைக்கோ சார். தோளில் போட்டு கூட ஓட்டுவான் சார். பிச்சுமணி சார், கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நம்ம சொன்னால் என்ன கேட்டிருக்காங்க? அவன் 2 கிலோமீட்டர் முன்னாடி தான் ஒரு பேசஞ்சரை இறக்கி விட்டதா சொல்கிறான். அவன் வந்த ரூட்டில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை பார்ப்போம். We will verify his alibi. நான் அபி அந்த ஓவர் பிரிட்ஜ் ஏரியாவில் 12:30 மணிக்கு மேலே ரிவர்ஸ் எடுங்க. அந்த ஆட்டோ தான். அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணுங்க. அப்படியே ட்ரேஸ் பண்ண முடியாது சார். இது பெட்ரோல் பங்க்கு. அப்போ ஃபுட்டேஜ் அங்கே தான் வாங்கணுமா? இல்லை, எங்ககிட்ட ரிலே இருக்கும். ஓகே, அதை போடுங்க ஃபர்ஸ்ட். பின்னாடி டெட் பாடியை வச்சுட்டு எதுக்கு பெட்ரோல் போட போகணும்? பின்னாடி பேசஞ்சர் இருக்காங்க சார். ஜூம் போங்க. இன்னும் கொஞ்சம் ஜூம் போங்க. அப்படியெல்லாம் போக முடியாது சார். அந்த ஆட்டோவில் ஒரு லேடி உட்காந்துருக்காங்க. அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ லேடியை ட்ராப் பண்ண அப்புறம் தான் டெட் பாடி அவன் ஆட்டோக்கு வந்திருக்கு. இந்த கேமரால ஆட்டோ கொஞ்சம் கிட்ட தெரியுமான்னு பாருங்க. பேசஞ்சர் இறக்கிட்டான். அவன் உண்மையாக தான் சொல்லியிருக்கான். காலியான ரோட்ல எதுக்கு டிராஃபிக் லைட்க்கு வெயிட் பண்ணணும்? சார் இப்போ பாருங்க. டேய், நீ சிக்னலில் நிற்கும் போது கலர் கலராக புகை விட்டு ஒரு ட்ரக் உன் ஆட்டோ பக்கத்தில் வந்து நினைச்சல சார் ஆமாம் சார். இந்த வண்டியான பாருங்க சார். ஆமாம், ஏதோ பார்ட்டி பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டேன் சார். அதை ஓட்டிட்டு வந்தவனை பார்த்தியா? சார் இல்லை சார், ஏதோ பாட்டு சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு சார். என்ன பாட்டு? சார், ஞாபகம் இல்லை சார். சார், அவன் நம்மளை பார்த்து கை காட்டுறான் சார். சார், அவன் கை காட்டல, விரல காட்டுறான். அவன்தான். இங்கே தான் பாடியை மாற்றிருக்கணும். ஆமாம் சார், நானே வருவேன்னு சொல்லி ஏதோ பேய்ப்போட பாட்டு சார். சாரி சார். அரவிந்த், நீ சொன்ன மாதிரி நான் இந்த கேஸை விட்டு விலகிக்கிறேன். நான் அதை மீன் பண்ணல சார். அந்த ஆட்டோக்காரன் தான் கொலைக்காரன் நினச்சிட்டு நீங்கள் சொன்ன அந்த ட்ரக்கை ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டேன். என் மேலே தான் சார் தப்பு. அது இல்லை, நான் ரொம்ப கிட்ட இருந்தேன். என்னால் அவனை பிடிச்சிருக்க முடியும். என்னோட இந்த கண்டிஷனால் ஒரு இழப்பு ஏற்படும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மறுபடியும் இது நடக்கக்கூடாது. அதனால் நீ கேஸை கண்டினியூ பண்ண, நான் விலகிக்கிறேன். சார், விலகிறதுன்றது உங்கள் முடிவு சார். ஆனால் எனக்கு உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. 2வது கொலை நடந்துருச்சு, கொலைகாரன் பாடியோடு தான் சுற்றுறான்னு உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சது? நான் தோத்துட்டேன். என்னால் இன்னொரு உயிர் போயிடுச்சு. புரியல சார். நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தேன்னா உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுலாம் சொல்லிடுவேன்.
ஒன் பை ஒன்னாக சர்ச் பண்ணி இங்கேருந்து கிடைக்கிற எவிடன்ஸ்லாம் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். ஓகே சார். சாரிம்மா, கொலைகாரன் பாடியை பப்ளிக்கில் போட்டு போயிட்டான். பட் கொலை நடந்த இடத்துல தான் எவிடன்ஸ் கிடைக்கும். அதனால தான் இந்த ஃபார்மாலிட்டிஸ். சார், வீட்டுக்குள்ளே கொலை நடந்த மாதிரி தெரியல. தேடினதில் இந்த ஃபோன் மட்டும் கிடைச்சது சார். அவர் ஃபோன் இல்லாமல் எங்கேயும் போக மாட்டார் சார். இங்கே பக்கத்தில் என்னையா சொன்னாங்க? சார், சாந்திரா அவர் வீட்டில் இல்லைன்னு சொன்னாங்க. தெரிஞ்ச யார் கூடயாவது வெளியே போயிருப்பாரா? கூட சுற்றுற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் இல்லை சார். ரிட்டையர் ஆகி 8 வருஷம் ஆகுது. சார், என்னோடய ஜாப் பிளேஸ்மெண்ட்காக ஒரு முக்கியமான கோர்ஸ் ஏறணும்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். லாஸ்ட் மினிட்ல கூட அதுக்கு ஃபீஸ் அவர் தான் சார் ரெடி பண்ணி கொடுத்தாரு. அவர் எங்கேயாச்சும் வேலைக்கு போனாரா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை சார். உனக்கு இந்த வீட்டில் என்னென்னலாம் யூஸ்வலாக இருக்குன்னு தெரியும்ல? தெரியும் சார். கொஞ்சம் உள்ளே போய் பார்த்து புதுசாக ஏதாவது இருந்தால் சொல்கிறியா? ஓகே சார். சார், இது எங்கள் தாத்தாவோட ஷூ. ரிட்டையர் ஆகி 8 வருஷமாக இதை அவர் யூஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. இது எனக்கு ஃபீஸ் கட்டின மீதி பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த ஃபைல். இந்த ஃபோனை கொஞ்சம் அன்லாக் பண்ணுமா? இது முதல்ல கொல்லப்பட்ட ஆளோட டீடைல்ஸ். அந்த ரிட்டையர்ட் குமாஸ்தா வீட்டிலேருந்து கிடைச்சது. இதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாதுல்ல சார்? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எங்களை பற்றி? ஏன் சார் கூடவே இருந்து தனியாக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? கடந்த 2 வாரத்தில் 10 தடவைக்கு மேலே உங்கள் நம்பருக்கும் இறந்து போன குமாஸ்தா நம்பருக்கும் ஃபோன் கால்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. அவர் சாகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கீங்க. அவர் கூப்பிட்ட அரை மணி நேரத்தில் 2வது கொலை நடந்துச்சுன்னு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க. உங்கள் சிம் கார்டு லொக்கேஷன் எக்ஸாக்டாக இறந்து போன குமாஸ்தா வீட்டை காட்டுது. எனக்கு தெரியும் சார் நீங்கள் கொலை பண்ணலன்னு. பட் கொலைகளை பற்றியும் கொலைகாரனை பற்றியும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால தான் வந்த முதல் நாளே பழைய கொலைகாரன் இன்னும் சாகலைன்னு சொன்னீங்க. சார், அவன் இன்னும் உயிரோடு இருக்கான்னா எங்கள் அப்பா யாரை சார் சுட்டு கொண்டாரு? இல்லைன்னா இந்த டாக்குமெண்ட்லாம் வச்சு அண்டர் சஸ்பெஷன் உங்களை ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது இருக்கும். என் கெரியரில் நான் சந்தித்த நல்ல ஆஃபீஸருங்க அப்போ தான். அவருடைய அவார்ட்ஸும் பெருமைகளும் எங்கள் ஆஃபீஸ்க்கு மட்டும் இல்லை, ஸ்டேட்டுக்கும் நிறைய நல்ல பேர் எடுத்து கொடுத்துச்சு. அவர் கீழே சர்வ் பண்ணனால நிறைய நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டேன். அதிகமாக வெற்றிகளே பார்த்துட்ருக்க மனுஷங்களுக்கு சின்னதாக கால் தடுக்கிச்சுனா கூட அது பெரிய விஷயமா தெரியும். ஆனால் அப்போ நடந்துக்கிட்டு இருந்தது சின்ன விஷயம் இல்லை, 4 கொலைகள். அந்த 4 கொலைகளுக்கு அப்புறம் தான் அந்த கேஸு நம்ம பிரான்ச்சுக்கு மூவ் ஆச்சு. இந்த கேஸ் எப்படி ஒரு வாரத்தில் சால்வ் பண்ண முடியும்? சார், முடிக்கலைனாலும் பரவாயில்ல சார். இந்த கேஸுக்கு உங்களோட அனுபவம் தேவை. ஏதாவது கேஸ் எடுத்தால் அதை முடிக்கணும். நான் நல்ல பேரோட போனோன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த டிஜிபி நான் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே இஸ் ட்ரைங் டு ruin my name. உங்களுக்கு கெட்ட பேர் வராது சார். கண்டிப்பாக கெட்ட பேர் வரும். லுக் at my track record. இது வரைக்கும் ஏதாவது ஒரு கேஸ் சால்வ் பண்ணாமல் விட்டுருக்கேன்னா? முடிக்க ட்ரை பண்ணலாம் சார். நோ சிதம்பரம், நான் டிஜிபி கிட்ட இந்த கேஸ் எடுக்கலன்னு சொல்ல போகிறேன். சார், நீங்கள் அவசரப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். நோ,
ஐ ஹவ் மேட் அப் மை மைண்ட். அப்போ இருந்த டிஜிபி உங்கள் அப்பா தான் இந்த கேஸை எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு கட்டாயமாக சொல்லிட்டாரு. உங்கள் அப்பாவுக்கு இது பிடிக்கல. டிஜிபி விரும்புகிற மாதிரி தோக்கக்கூடாது, அதுவும் அவரோட கடைசி கேஸில் தோக்கக்கூடாதுன்னு ரொம்ப வேகமாக கேஸில் இன்வால்வ் ஆனார். அடுத்தடுத்து 3 கொலை ஒரே வாரத்தில் நடந்துருச்சு. ஆனால் அதில் பர்சனலாக எனக்கு ஒரு பெரிய இழப்பு. கேஸ்லேருந்து விலகிட்டேன். கோவை மக்களை மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு மக்களையே நீண்ட நாட்களாக அச்சுறுத்தி வந்த ஸ்மைல்மேன் கேஸ் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அப்போ திடீர்னு ஒரு நாள் உங்கள் அப்பா சைக்கோ கொலைகாரனை சுட்டு கொண்டுட்டார்னு நியூஸில் வந்தது. சார், நீண்ட நாட்களாகவே அச்சுறுத்தி வந்த ஸ்மைல்மேனை என்கவுண்டர் பண்ணியிருக்கீங்க. எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப பெருமையாக இருக்கு. கேஸ் க்ளோஸ் ஆகி 2 நாளில் என் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துச்சு. ஐயா, உங்க அதிகாரி வெங்கடேஷ் ஒரு நாள் எங்க குடிசைக்கு வந்தாருங்க ஐயா. டேய் கனே, ஐயா வா. இதோ வரேங்க ஐயா. ஒரு கேஸ்ல என் புருஷனை சரண்டர் ஆக சொன்னாருங்க ஐயா. 15 லட்சம் பணம் தரேன், இப்போ நடந்துட்டு இருக்க கொலைக்கெல்லாம் பொறுப்பேத்துக்க சொன்னாருங்க ஐயா. சைக்கோ கில்லர் எந்த ஸ்பெசிஃபிக் பேக்ரவுண்ட்லேருந்து வர மாட்டாங்க. சொசைட்டியில் மக்களோட மக்களா உங்களில் கூட இருக்கலாம். அவங்க கொடுத்த பணம் எங்களுக்கு வேணாங்கய்யா. என் புருஷனை திருப்பி தருவாங்களையா? இதை வச்சுக்கோமா, கொலைகார சாகலின்னு வெளியே தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிடும். உன் விஷயத்தில் தப்பு நடந்திருக்குன்னு தெரியுது. என்னால் என்ன உதவி பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். அவள் ஒரு சின்ன குழந்தை சார். அவளை கொண்டு உயிரோட வெளியே சுற்றிட்டு இருக்கான். அந்த குழந்தைன்னா எனக்கு உயிர் சார். உன்ன மாதிரி இழந்தவங்க எல்லார்கிட்டையும் நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். உண்மையான சைக்கோ கில்லர் பிடிச்சு கொன்னுடலாம். என்னை நம்ப சிதம்பரம். இதை அந்த டிஜிபி கிட்ட தூக்கக்கூடாதுன்னு ஆதங்கத்தில் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடு சிதம்பரம். நடந்ததை நினச்சி நான் ரொம்ப வெக்கப்படுறேன். ஏற்கனவே 15 லட்சம் கொடுத்தாச்சு. மாதம் மாதம் இன்னும் பணம் கொடுக்குறேன். அவன் இருந்திருந்தா கூட அந்த ஃபேமிலிக்கு ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான். சார், அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அது அவங்க குடும்பம். அவங்க எப்படி வாழணும்னு நீங்கள் யார் முடிவு பண்ணுறதுக்கு? இது நடந்து முடிஞ்சிடுச்சு. தப்பு தான். நீயும் கேஸ் விட்டு விலகிட்ட. எனக்கு வேற டீம் இல்லை, அட்வைஸ் இல்லை. என்ன பண்ண சொல்கிற? என்ன இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டீங்க? கொலைகாரனால செத்தவங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டீங்க. அவங்களுக்கு நியாயம் கிடைச்சிருச்சுன்னு நிம்மதியாக இருக்காங்க. அவங்கள நீங்கள் ஏமாத்திட்டீங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் தான் நான் ரிட்டையர் ஆகிற சிதம்பரம். உண்மையான கொலைக்காரனை நீயும் நானும் கண்டுபிடிச்சு கொள்ளலாம். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன். அந்த கார்பெண்டரை சுட்டு கொண்டனால உண்மையான கொலைக்காரன் அமைதியாக இருப்பான்னு நினைக்கிறீங்களா? பிடிபடாமல் இருக்கிறது அவனுக்கும் நல்லது தானே. கொஞ்ச நாள் அமைதியாக தான் இருப்பான். அதுக்குள்ளே நீங்கள் ரிட்டையர் ஆயிடுவீங்க ஒரு ஹீரோவா. அது ரொம்ப கேவலம் சார். தப்பு சார். சிதம்பரம், இதில் சரி தப்புன்னு சொல்கிறதுல ஒரு பயனும் கிடையாது. பயன் இருக்கோ இல்லையோ, சரி தப்புன்னு ஒன்று இருக்குது சார். நாளைக்கு என் ரிட்டையர்மெண்ட் பார்ட்டிக்கு வா. அது முடிஞ்ச உடனே நம்ம உட்காந்து பேசுவோம். இல்லை உண்மை இப்போவே போய் பப்ளிக்கில் சொல்லி கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ண போறியா? வணக்கம்மா. இதுவரைக்கும் அவர்கிட்ட போன எந்த ஒரு கேஸும் க்ளோஸ் ஆகாமல் இருந்ததே இல்லை. அந்த ஸ்மைல்மேன் கேஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நான் கூட அது சால்வ் ஆகாதோன்னு நினச்சேன். பட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த சீரியல் கில்லரை அவர் சுட்டு கொண்டதோடு இல்லாமல் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருக்காரு. எல்லாருடைய சார்பாகவும் இந்த பொன்னாடைய ஒத்துறேன். தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.
என்ன சார் ஆச்சு? ஒன்றும் இல்லை. சொல்லுங்கள் சார். அந்த உண்மையான சைக்கோ கில்லர் ஃபோன் பண்ணா. உண்மையான கொலைகாரனா? என்ன சொன்னா? என்னை உடனே பார்க்கணுமா? டாப் ஸ்லிப்பர் சொல்லியிருக்கான். நானும் வரேன், போகலாம். என்ன மன்னிச்சிடு சிதம்பரம். நம்ம எத்தனை வருஷம் பழகிருக்கோம். எனக்கு ஒன்று பற்றி நல்லா தெரியும். நீ எல்லாத்தையும் வெளியே சொல்லிடுவ. என்கவுண்டர்ல ஒரு கிரிமினலுக்கு பதிலாக இன்னொரு கிரிமினலை சுட்டுக் கொள்றது புதுசு இல்லை. இது உனக்கும் தெரியும். உனக்கு வேண்டிய பொண்ணு இருந்ததுனால நீ இது பர்சனலா எடுத்துக்கிற. ஆனா என் மனைவி பையன்கிட்ட எல்லாம் நான் கேவலமானவன் பேர் எடுத்துட்டு என்னால வாழ முடியாது. எனக்கு வேற வழி தெரியல சிதம்பரம். சார், வீடு நல்லா இருக்கு. வீடு தரேன்னு இன்னும் சொல்லலையே. மார்னிங் உங்க முகத்தை பார்த்தாவே தந்துடுவீங்கன்னு தோணுச்சு. அதான். காலையில நான் ஓனர் இல்லைன்னு சொன்னீங்க. இமெயில் முடிச்சிட்டிங்களா? இல்ல லோன் முடிகிற வரைக்கும் எல்லா வீட்டுக்கும் பேங்க்காரன் தானே ஓனர். அதான் கேட்டேன். இஎம்ஐ முடிச்சாலும் முடிக்காட்டியும் இந்த வீட்டு வாடகையை என்கிட்ட தான் கொடுத்தாகணும். வித் ஜிஎஸ்டியா வித்தோ ஜிஎஸ்டியா? உங்களுக்கு வீடு இல்ல, கிளம்புங்க. ஹலோ இருங்க. வீடு கொடுக்கறதுக்கு எஸ் நீங்கள் சொல்ல முடியாதுன்னா நோ மட்டும் ஏன் சொல்கிறீங்க? அதையும் அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. ஹாய். இங்க வா. பேசு. சொல்லு. மாடி ரூம் வாடகைக்கு கேட்டு வந்திருக்காங்க. இப்போ அதை வாடகை கூட்ட என்ன பண்ண போற? வீடு பூட்டி கிடக்க கூடாதுன்னு சொன்னாங்க. யார் சொன்னா? என்னோட பார்லர் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நீயே முடிவு பண்ணிட்டல. அப்புறம் எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணி கேட்குற? இருக்கிற பிரச்சனை பார்த்தா நீ வேற ஃபோன் பண்ணி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காது. ஃபோனை வை. வீட்லையா? சார் ஆமாம் சார். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் சார். ரெண்டு வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்களா? இல்லை சார், வெளில வந்தால் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சண்டை வந்தால் பழி போட ஆள் இல்லை. உங்களுக்குள்ளே மாறி மாறி பழி போட வேண்டியது ஏன்யா? வேலை கொடுத்தவங்ககிட்ட பம்மி பம்மி பேசுகிற, வாழ்க்கை கொடுத்தவங்கிட்ட எரிஞ்சு விழுற.
எத்தனை பேரை தங்குவீங்க? நான் மட்டும்தான். நைட் லேட்டா வந்தீங்கன்னா காம்பவுண்ட் ஏறி குச்சி தான் வரணும். நைட்டு வீட்டுக்கு வர மாட்டேனே. ஏன் குல்ஃபி ஐஸ் விற்க போவீங்களா? ஓ, இப்போ காமெடி பண்ணீங்களா? வேற ஏதாவது சீரியஸாக ட்ரை பண்ணுங்களேன். நைட் வாட்ச்மேனா? இல்லை, ராபச்சக்காரன். வீடு தருவீங்கல்ல? அப்போ ரெண்ட் சில்லறையா தான் கொடுப்பீங்களா? டிஜிட்டல் இந்தியாங்க, ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட். ஐயா, உங்களுக்கு வீடு கொடுக்கறத பத்தி நான் ரீதிங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். கதவை தரங்க. So, what's really your job? கிளப்ல டிஜேவா இருக்கேன். நைட் பார்ட்டிஸ், நைட் லைஃப், வேலையை என்ஜாய் பண்றது தானோ? அப்படி இல்லை, எல்லாரும் கூட்டமாக சந்தோஷமாக இருக்கிற இடத்துல நான் மட்டும் ஓரமாக தனியாக இருக்கிற வேலை. தனியா இருக்கிறது கஷ்டம்தான். தனிமையை போக்குறேன்னு பொண்ணுங்க யாரையும் கூட்டிட்டு வர மாட்டீங்களே? சேச்சே, பொண்ணுங்க விஷயத்தில் எனக்குன்னு ஒரு மாரல் லைன் இருக்கு. ஃபோன் இல்லைன்னு சொன்னீங்க? இல்லை, என் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் என்னை நம்பாமல் அவர் மொபைலை கொடுத்து அமைச்சிருக்காரு. தப்பிச்சிருவேங்கிற பயம். வாங்க சார். ஏசி சார். ஹலோ. ஓ, ஹலோ சார். சம்திங் ஃபார் யூ. எதுக்கு இந்த? ப்ளீஸ் வாங்க சார். நல்ல காஃபி போடுவீங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் வந்தேன். நல்லா போய் பேசுறீங்க. அப்போ காஃபி இல்லையா? பால் இல்ல. ஐ எம் ஓகே வித் பிளாக் காஃபி. ஓகே. சம்பளத்தில் வாங்கின வீடா? மேரேஜ்க்காக தாத்தா கிஃப்ட் பண்ணது சார். வாவ், இது யார் வரைஞ்சது? அம்மா தான்யா, வரைகிற காலேஜ் எல்லாம் படிச்சிருக்காங்க. தேங்க்யூ, திஸ் இஸ் பியூட்டிஃபுல். தேங்க்யூ. Black as hell. எல்லா காஃபியிலும் பால் கலந்து நமக்கு எடுத்துட்டோம். தேங்க்யூ, வரேம்மா. என்ன வந்ததும் கிளம்புறீங்க? We are on duty, we have to go. அப்போ அடுத்த தடவை வரும்போது ஃபேமிலியோட வாங்க. கண்டிப்பா காஃபி சாப்பிடாவது வருவேன். யூ டேக் கேர், ஓகே? அவங்க பேர் என்ன? வித்யா சார். ஒரு பொண்ணோட மனசு அவங்க வீடு எப்படி வச்சிருக்காங்க அதை வச்சு தெரியும். ஷீஸ் கெட் த ஹவுஸ் பியூட்டிஃபுல்லி. ஒரு போலீஸ்காரனோட பொண்டாட்டியா இருக்கிறது பெரிய சாதனை. யூ டேக் கேர் ஆஃப் ஹர். சார், இறந்து போன 2 பொண்ணுங்களோட ஃபோன் நம்பர் டம்ப். வீட்டில் அவ்வளோ பேசுறது இல்லை போல. இருந்த வார்த்தையெல்லாம் லவ் பண்ணும்போதே முடிச்சிட்டிங்களா? சார், 2 பொண்ணுங்களோட ஃபோன் டம்ப் எடுத்தாச்சு. டோட்டலாக 2 பொண்ணுங்களுக்குமே எந்த கனெக்டிவிட்டியும் இல்லை சார். மர்டர் மோட்டிவ் எங்கேயுமே எனக்கு தெரில சார். நீ என்ன லாஜிக்கல் ரீசனிங் கொடுத்தா கூட 35 வருஷம் போலீஸ் பற்றி இது சூசைட்னு ஒத்துக்க மாட்டேங்குது. வாங்க ஐயா, இந்த இறந்து போன பொண்ணு விலாசாவோட அப்பா இவர் தான். போங்க.
வாங்க உட்காருங்க. என் பொண்ணை கொண்டுட்டாங்க சார். யாரு? என் மாப்பிள்ளை தான் சார். 7 வயசு வித்தியாசத்தை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டான் சார். கல்யாணம் பண்ண நாளில் இருந்து அவன் நிம்மதியாகவே இல்லை சார். எப்படியோ வளர்த்த என் பொண்ணை எம்மன் கையில் தாரவாத்து கொடுத்தேன் சார். இதை பாருங்க சார். என் பொண்ணோட தான் சார். சண்டை போடுறப்ப கீழே போட்டு உடச்சிருக்கான் சார். மாமா இங்கே என்ன பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போங்க. நீ யார் வெளியே போக சொல்றதுக்கு? சார் ஒரு 10 நிமிஷம் அவரை வெளியே வெயிட் பண்ண சொல்லுங்கள் சார் ப்ளீஸ். மாமா நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க. ம். என்னது சார் இது அவளோடது சார். ஏன் உடைச்ச? சார் நான் உடைக்கல சார். யார் ஃபோன் இது? மாலினி அக்கா என்கிட்ட போனை கொடுத்து வச்சாங்க. இது அவங்க ஃபோன். அவங்க ஃபோனை உங்ககிட்ட கொடுத்து வச்சாங்க? குடு நான் பார்க்கணும். என்ன அவங்க வெளியே போனாங்க, வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்து வச்சாங்க, அவ்வளவுதான். என்ன இருந்தது உள்ள? மிஸ் யூ சார். என்னது? மிஸ் யூ நினைச்சு சார். இது அவங்க ஃபோன். யார் வேணும்னாலும் அவங்க மிஸ் அனுப்பி வைப்பாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஃபோனை கொடு ஃபர்ஸ்ட். முடியாது. ஃபோனை கொடு. நான் தர முடியாது. சந்தேகம் பண்றீங்களா? மரியாதை ஃபோனை கொடு ஃபர்ஸ்ட். ஊர்ல இருக்க 4 பேர் மாதிரி நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சந்தேகம் பண்றீங்களா? சந்தேகம் பண்றீங்களா? சர்வீஸ் சென்டர் கொண்டு போனேன் சார் உடஞ்ச ஃபோனை. ஆனால் அவங்க பேட்டர்ன் அன்லாக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். We can do it, sir. Sir, we got the number, sir. சார் இது என் ஃபோன் இல்லை சார், அவனுது சார். டேய் வாடா வாடா வாடா. என் உசுரை காப்பாத்திட்டீங்க சார். நேற்று தூக்கின்னு வந்து யார் மேலேங்கிற கோவத்தை என் மேலே காட்டினப்போ ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. மன்னிச்சிடுங்க சார். நீங்கள் மட்டும் இல்லைன்னா இவங்களாம் சேர்ந்து அந்த பொம்பளை நான் தான் கீழே பிடிச்சி தள்ளி விட்டேன்னு கேஸை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க சார். சார் ஏய் பேர் என்னடா? ஆரவ். தள்ளி விட்டாங்க உனக்கு எப்படிலாம் தெரியும்? அது எப்படி சார் குதிக்கும்? அவரை பிடிச்சவனா தள்ளி விடுமே தவிர அது குதிக்காது சார். அவர் ஒய்ஃப் உனக்கு எப்படி தெரியும்? தெரியும் சார். ஆனால் நேற்று காலையில் இருந்து நான் அவ்வளோதான் சார் இருக்கேன். அவர் ஒய்ஃபோட உனக்கு எப்படி பழக்கம்? சார் கொஞ்சம் வெளியே இருங்க. நீங்கள் வெளியே இருங்க சார், நான் கூப்பிட்றேன். ஓகே சார். ஏய் சார் சொல்டா. இன்னும் 2 காட்டு காட்டினா சொல்லி மூஞ்சினேன் சார். எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். போன ஜென்மம் ஆகும் சொல்லிடுறேன் சார். அது ஜிம்ல சார் பழக்கம். முதல்ல குரூப் சாட்டில் ஆரம்பிச்சு அப்புறம் ப்ரைவேட் மெசேஜாக கன்வெர்ட் ஆகிடுச்சு சார். அப்புறம் பேசி பேசி லவ் ஆயிடுச்சு சார். அவங்க புருஷன் போனை கண்டுபிடிச்சதுலேருந்து நேரில் தான் சார் போய் பேசிக்கிறோம். அந்த பொண்ணு நான் வரும்போதெல்லாம் சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணிடுறேன் சார். சிசிடிவி ஆஸ் பர் டைம் டேபிள் இன்னைக்கு நாங்கள் போனோம். நல்ல வேலை ஐயா காப்பாற்றிட்டாரு. நீ எதுக்குடா உள்ள வந்த? பிரியான்னு ஒரு ஐடி சார். இதே மாதிரி சேட் பண்ணி லைனில் எடுத்தேன். நேற்று சுடிதார் வாங்கி அவங்க வீட்டுக்கு போனேன். அப்புறம் தான் தெரியுது அது பிரியா இல்லை பிரியதர்சன், அவங்க வீட்டுக்காரன் சார். verses 1:8 and பைபிளில் இதனுடைய அர்த்தம் என்னன்னா, I confess for my sins and I'm deeply sorry for what I have done. and இதை வச்சு பார்க்கும்போது ஜெபாவே ஒரு ரைட்டரு, நீ அவரோட பெரிய ரைட்டராக இருப்ப போல இருக்கு. நீ சொல்கிறதெல்லாம் வெறும் இன்ஃபர்மேஷன் தான். ஐ வாண்ட் சாலிட் எவிடன்ஸ். சார், அந்த டிசைனர் பேக் கவர் பேஜ்க்கு ஒரு டிசைனை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. இவர் அந்த டிசைன் வேண்டாம்னு சொல்லிட்டு இவரே வேற ஒரு டிசைன் கொடுத்துருக்காரு. அந்த டிசைனை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த கேஸுக்கும் ஈகல் அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கிறதா தெரிய வருது. இஃப் யூ பர்மிட், ஐ வில் டீடைல் இட் சார்.
யோ இதெல்லாம் உன்னோட யூகம் வேற ஏதாவது இருக்கா? பிப்ரவரி 7ஆம் தேதி காவேரி அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஈகல் அபார்ட்மெண்ட்ல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருக்கு. அந்த கேஸ் பார்த்துட்டு இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கூட ஆக்சிடென்ட்லி இறந்து போயிருக்காரு. ஸோ திஸ் லுக்ஸ் வெரி ஃபிஷி ஃபார் மீ. ஸோ இந்த காவேரி கேஸை நம்ம ஓப்பன் பண்ணா மகடபதி வேற ஆங்கிளில் யோசிச்சு கேஸை முடிக்கிறதுக்கு வழியை பாருங்க. யூ மே லீவ். With the hollow point rounds, bang bang, you be hearing that sound. Loading Glocks, yeah, you skip town. Bang bang, everybody get down. See me with my squad, you could catch me on the block. On the block, you could catch me on the block. See me with my squad, then you know we know what's up. ஏன்பா இப்போ எங்களை எங்கே கூப்பிட்டு போகிற? ஒரு புது ஃப்ளாட் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கப்பா. அதுக்கு தான் கூப்பிட்டு போயிட்டு. இப்போவாது உங்கள் அப்பனுக்கு புத்தி வந்துச்சு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, ஐ வுட் லைக். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க, ஃப்ளாட்ஸ் பார்க்குறீங்களா? என்ன பட்ஜெட்டில் பார்க்குறீங்க? ஃப்ளாட்ஸ் வேணும். அதுக்கு முன்னாடி உங்கள் எம்டியை பார்க்கணும். ஃப்ளாட் பார்த்துட்டு அட்வான்ஸ் பே பண்ணா எம்டியை பார்க்கலாம் சார். இல்லை, என்கிட்ட அட்வான்ஸ் வாங்க மாட்டார். இன்ஸ்பெக்டர் மகுடபதி வந்திருக்கேன்னு சொல்லுங்கள். 1 minute சார். ஹலோ சார். சார், ஏ பிளாக் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பி பிளாக்ல கூட ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு சார். ஓகே சார். சார், எம்டி கூப்பிடுறாங்க. Thank you so much. Avi. வாங்க மங்குடபதி, உட்காருங்க. தேங்க்ஸ் மிஸ்டர் வரதராஜ். உட்காருப்பா. என்னுடைய ஃபேமிலி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். இஸ் மை ஃபாதர். வணக்கம். ஹாய் அங்கிள். ஹாய். உங்களுக்கு 2 BHK போதும் போல் இருக்கு. ஆனால் 2 BHKலாம் புக் ஆயிடுச்சு. 3 BHK நிறையா இருக்கு. புக் பண்ணிட்டா போச்சு. ரேட்டை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக பண்ணுறேன். நேற்றே தெரியும் சார், நீங்கள் எனக்கு ஸ்பெஷலாக செய்வீங்கன்னு. ஆனால் நான் ஒரு போலீஸ்காரன் அப்படி இருக்க முடியாதுல்ல. ஸோ ஒட்டு மொத்தமாக சேர்த்து கவனிச்சிட்டேன். சொல்லியிருப்பாங்களே. சொன்னாங்க. இப்போ என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லை, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னால் மட்டும் போதும். அப்பா, நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் சுற்றி பாருங்க. சார் கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வரேன். அப்போ ஃப்ளாட் வாங்க வரல. எஸ் சார், சொல்லுங்க. உங்களுக்கும் ஜபாவுக்கும் எத்தனை வருஷம் பழக்கம்? சில மாசமாக தான். குறிப்பா எத்தனை மாதம்? ஒரு 8 மாசமாக தான். ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் மீட் பண்ணோம். வேவ்லென்த் சரியாக இருந்துச்சு.
அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். சரி, உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்லையே. சாவறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. பேசிட்டு இருந்தீங்கன்னா நேர்லையா? இல்லை, ஃபோனில் தான். ஐ டோன்ட் திங்க் ஸோ. 2 மாசமா நீங்க 2 பேரும் பேசிக்கவே இல்லை. அதுக்குண்டான ஃபோன் ரெக்கார்ட்ஸ் 2 மாசமா பேசலன்னா நான் தான் கொலை பண்ணேன்னு அர்த்தமா? நான் அப்படி சொல்லலையே. உங்க விசாரணை அப்படி தானே இருக்கு. ஒருவேளை நீங்க செஞ்சிருந்தா? தட்ஸ் எனஃப் மகுடபதி. நீங்க ஏதோ முடிவு பண்ணி தான் வந்திருக்கீங்க. ஓகே, ஜஸ்ட் டெல் மீ ஒன் திங். அவர் எதுக்கு அடிக்கடி உங்க ஃப்ளாட்டுக்கு வருவார்? அவர் எழுதுறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு இடம் கேட்டார். நான் ஃப்ளாட்டை கொடுத்தேன். இது என்ன தப்பா? ஸோ நீங்களும் அங்கே போகிறது உண்டா? எனக்கு ஒரு வேலை இல்லையா? ஜபா என் ஃப்ரெண்டு. நான் எதுக்கு அவரை கொலை பண்ணணும்? உங்களுக்கு ஆள் கிடைக்கலன்னு என்ன ஃப்ரேம் பண்ண பார்க்குறீங்க. நான் கோர்ட்டில் உங்களை பார்க்குறேன் சார். நீங்கள் கிளம்புங்க. நான் என்னென்ன சார்ஜ் ஷீட் எழுதுறேனோ அதுதான் நீங்கள் கோர்ட்டில் ஃபேஸ் பண்ணணும். தெரியும்ல? என்ன மிரட்டுறீங்களா? தானோ, இட்ஸ் ஜஸ்ட் அன் என்கொயரி. ஒரு நோட்டீஸ் இல்லை, சம்மன் இல்லை, எப்படி வேணாலும் விசாரிப்பீங்களா? நாளைக்கு லீகல் டீம் அரேஞ்ச் பண்ணுறேன், அவங்கள்ட்ட பேசிங்க. காக்னிசபிள் அஃபென்ஸ் மிஸ்டர் வரதராஜன், நான் பெயிலபிள். ஆக்சிடெண்ட்டாக கொலையான்னு கூட தெரியல, அதுக்குள்ளே நான் பெயிலபிளா? என்ன காமெடி பண்ணுறீங்க மிஸ்டர் மகுடபதி? ஐபிசி சிஆர்பிசி புக்ஸ் எல்லாம் நான் ஸ்டேஷனில் சும்மா வச்சுருக்கீங்களா? IPC section 302, causing injury, intending to death by any means. One second. இது யாரும் தெரியுமா? தெரியாது. காவேரி. February 7 உங்க பில்டிங்ல இருந்து இந்த பொண்ணு கீழே விழுந்து இறந்து போனதா ரிப்போர்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு தெரியாதா? சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். அப்போ நீங்க எங்க இருந்தீங்க? ஞாபகம் இல்லை. சார், இதே கேள்வி கோர்ட்ல உங்களை கேட்பாங்க. அப்போ உங்க லீகல் கவுன்சில் பதில் சொல்லட்டும். ஓகே சார், ஐ வில் டேக் யூ லீவ். மகுடபதி சார், எப்படி சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை, சும்மா சொல்லுங்க. ஆஃபீஸா இருக்கு, வேற எங்கேயாவது மீட் பண்ணலாம். சவுண்ட்ஸ் குட். சார், நான் பில்டர் கிடையாது, இருந்தாலும் சொல்றேன். நீங்க குற்றவாளியின் ப்ரூவ் ஆச்சுன்னா 10க்கு 10 வித் அட்டாச் டாய்லெட் ரூம் என்னால் கொடுக்க முடியும். டோன்ட் ஃபர்கெட் தட். மகுடபதி, மகுடபதி, ஜபாவை யார் கொண்டாங்கன்னு தெரியும்? யாரு? வரும்போது டிராபிக் சிக்னல்ல என்ன டிராபிக்ல?